காலையில ஆயிடுச்சா, அலாரம் வேற அடிக்குது. சரி சரி எழுந்து கிளம்புவோம். ஃபர்ஸ்ட் வாசனை பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துருவோம். மணி வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற பாப்பா சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா. ஏ தானோ, சீக்கிரமா எழுந்து கிளம்புடி. ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன்ல, சீக்கிரமா 8 மணிக்குள்ள அங்க இருக்கணும்னு சொன்னாங்க பாரு. சீக்கிரமா எழுந்து கிளம்பு, நான் வாசலை பெருக்கி கோலம் போட்டு வந்துடுறேன். அலாரம் வச்சா ஆஃப் பண்ணும், அது மாத்திரம் அடிச்சுக்கிட்டே கிடக்கும். இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. சரி ஆஃப் பண்ணிடலாம். சரி இத சோஃபா மேல வச்சுட்டு நம்ம போய் வாசலை பெருக்கி கோலம் போட்டு வருவோம். நல்ல ஒரு கொடி கோலமா போடணும். ஏ பசங்களா, சீக்கிரமா எழுந்துருங்க, நான் போயிட்டு வரதுக்குள்ள சீக்கிரமா எழுந்து இருக்கணும் சொல்லிட்டேன். ஆமா சரி, இன்னைக்கு என்ன கோலம் போடலாம்? ஒரு நல்ல கொடி கோலமா போட்டு வாசலையே அழகா படுத்தி வைக்க வேண்டியதுதான். கலர் மாவு எங்க வச்சேன்? அந்த செல்ஃப்ல வச்சிருக்கேன். எடுத்தாச்சு. இது ஃபுல்லா என்னென்ன கலர் இருக்கு? ஆரஞ்சு கலர் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாக்கணும். ஆரஞ்சு இருக்கு, பச்சை இருக்கு. அச்சோ, ஒயிட் வேணுமே. சரி, கலர் மாவு இருக்குது, அதுக்கேத்த மாதிரி எடுத்து பண்ண வேண்டியதுதான். ப்ளூ கலர்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவைப்படாது. இந்த ஆரஞ்சும் இந்த பச்சையும் தான் இன்னைக்கு தேவைப்படும். இதுதான் இன்னைக்கு. சரி சரி கிளம்பலாம், ஒரு கோலம் போட்டு முடிக்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல இந்த கோலம் போட்டு முடிக்க. சீக்கிரமா போவோம். என்ன, செடிக்கு கூட தண்ணி ஊத்தாம வச்சிருக்காளுங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, இந்த செடிக்கு தண்ணி ஊத்துங்க, நல்லா வாடி போயிருக்குன்னு. சரி, நாம ஊத்துவோம். சரி, இன்னும் யாருமே கோலம் போட்டு முடிக்கல. வாசலை ஃபர்ஸ்ட் கோலம் போட்டுடலாம். தண்ணி தெளிச்சு வாசலை பெருக்கணும். தொடப்ப எங்க வச்சேன்னு தெரியலையே. தண்ணிய ஃபுல்லா தெளிச்சிடலாம், அப்பதான் நல்லா கோலம் போட நல்லா வசதியா இருக்கும். தண்ணி தெளிச்சாச்சு. எங்க அந்த தொடப்பம்? இங்கதானே வச்சிருந்தேன், காணோம். சரி, நல்லா தொடச்சு நல்லா பெருக்கலாம். பாடி நல்லா கழுவி விட்டாச்சு. வாசல் நல்லா மொழிவியாச்சு. இப்ப அழகா ஒரு கொடி வரைய போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொடி வரையணும்ல, அதனால 3 கொடி எடுத்துக்கலாம். பட்டை பட்டையா 2 ஆச்சு, இது 3 ஆச்சு. ஒரு கொடி வரையணும். அழகா வரைஞ்சு முடிச்சிருந்தேன் இன்னைக்கு. அவ்வளவுதான், கொடி வரைஞ்சாச்சு. இப்ப கலர் கொடுத்துடலாம். சரி, மேல எப்பவுமே ஆரஞ்சு கலர் தானே வரும், அதனால மேல ஆரஞ்சு கலர் கொடுத்துடலாம். அப்புறம் கீழே கிரீன் கலர்ல கொடுத்துடலாம். கிரீன் கலர்ல கொடுத்தாதான் பார்க்கவே நல்லா அழகா இருக்கும். இப்ப நடுவுல ஒயிட் வரும், நடுவுல ஒயிட்ட கொடுத்துடலாம். அழகா இருக்கா? நடுவுல இன்னொன்னு வருமே, ப்ளூ கலர்ல அசோக சக்கரம் வரும், அதை இப்படி போட்டுடலாம். அப்படியே பார்க்க கோலமாவு அப்படியே கொடி மாதிரியே இருக்கு. ஆண்டி ஆண்டி, தனு ஏன்டல? தனு இன்னும் ஏந்துக்கலாமா? தூங்கிட்டு தான் இருக்கா. சரி சரி, நீ ஏந்து போல. ஆமா ஆண்டி, தனுவை பார்க்க தான் வந்தேன். சரி, நான் போய் எழுப்புறேன் ஆண்டி. மாமா கோலம் போட்டிருக்கேன், மெரிச்சிடாம போ. ஐயோ ஆமா ஆண்டி, சூப்பரா போட்டிருக்கீங்களே, கொடியா இது? சரி, சூப்பரா இருக்கு ஆண்டி. எங்க வீட்டு வாசல கூட இன்னும் எதுவுமே போடவே இல்லை. அம்மா நல்லா தூங்குறாங்க, நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். சரிங்க ஆண்டி, நான் மெரிக்காம போறேன். பார்த்து போமா, இப்பதான் போட்டிருக்கேன். சரிங்க ஆண்டி. அப்பாடி, இன்னும் பார்டர் மட்டும் இழுக்கணும். அந்த பார்டர் மட்டும் எடுத்துட்டோம்னா உள்ள போயிட்டு சமையல் வேலையே பார்க்கலாம். காலையில சீக்கிரமா கிளம்புறாங்கன்னா 2 இட்லியாவது அவிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான், 2 போட்டு இங்க ஒரு சின்னதா போட்டாச்சு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. கிளம்ப வேண்டியதுதான் நாமளும் வீட்டுக்குள்ள. அந்த பொண்ணு என்ன பண்ணுது போய் பாக்குறேன் இரு. என்ன, இன்னும் ஏந்துக்கவே இல்ல போல. 2 பேருமே நல்லா தூங்குறாங்க இழுத்து போட்டுக்கிட்டு. இந்த பொண்ணு ஜம்ப் பண்ணி எப்படி போறது? சரி, அலைக்கா ஜம்ப் பண்ணிடலாம். தனு, ஏந்துக்கிறியா இல்லையா? நான் எப்பயோ ஏந்துட்டேன். நீ இப்ப நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. சீக்கிரமா ஏந்து கிளம்பு. அப்புறம் என்னென்ன எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து கிளம்புடி. நான் போய் கிளம்ப போறேன், டைம் ஆகுது. எங்கடி கிளம்ப சொல்ற? மறந்துட்டியா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணுமே. இன்னைக்கு ரிபப்ளிக் டே இருக்குல்ல, சீக்கிரமா கிளம்பு. அச்சோ, ஆமா மறந்தே போயிட்டேன் பாரு. நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் இதுக்குள்ள இப்பயே கிளம்பிடுறேன் டக்கு டக்குன்னு. அம்மா, தானு, நீ ஏன் இங்க பத்துன்னு இருக்க? எதுக்கு இங்க பத்துன்னு இருக்கிற? என் டைம் ஆகுதுன்னு தெரியல, நீ கீழே இருந்து பாக்கல. சாரி, கத்தாத, வாய மூடு. அம்மா அம்மா, கத்தாதடி, வாய மூடுறி. அம்மா, இந்த அக்கா பையன் மேலே ஊந்துட்டா. கத்தாதடி, அம்மா வந்தா என்ன தாண்டி அடிப்பாங்க. வாய மூடு. அப்படிலாம் மூடாது, அவ்வளவுதான் போச்சு. செம்மையா வலிக்கும். கம்முன்னு வந்துரு, அவ கம்முன்னு ஆயிடுவா. 5 நிமிஷத்துல. அம்மா கோலம் எல்லாம் முடிச்சுட்டாங்க, நான் பாத்துட்டு தான் வந்தேன். உங்க அம்மா வாசல்ல கொடி கோலம் போட்டிருக்காங்க. நீ போய் அப்புறமா பாரு, இப்போதைக்கு கிளம்பு. நான் வரேன்ப்பா, இல்ல நான் மாட்டிப்போம் 2 பேர்கிட்டயும்.
என்ன அஞ்சலி, அதுக்குள்ள கிளம்பிட்ட போல? எங்க கிளம்புற? டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட பாத்துட்டியா நீ? ஆமாங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காங்க காலைல எழுந்த உடனே. அப்புறம் உங்ககிட்ட நான் தான் திட்டு வாங்கணும், அதனாலதான். சரிங்க ஆண்டி, நான் வரேன் ஆண்டி. சரி சரி, பாத்து போ. இந்த தொடப்பத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு போறேன். அதுக்குள்ள என்ன சண்டை போட்டுக்கிறாளுங்க? இந்த பொண்ணு அவ்வளவு பயந்து போகுது. என்னதான் நடக்குது உள்ள போய் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தொடப்பத்தை எடுத்து இது பின்னாடி வச்சிருவோம். ஏய் கத்தாத, வாய மூடு. ஏய் வாய மூடு. அம்மா, கத்தாத, வாய மூடுன்னு சொன்னேன். ஏய் 2 பேரும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில மேல உருண்டு புரண்டு டைம் ஆகுதுன்னு தெரியாதா? தனு ஏந்து கிளம்பு. அம்மா, இந்த அக்கா பாரு என் மேலேயே விழுந்துட்டேன். மேல விழுந்துட்டாளா? எப்படிடி? அம்மா நான் உழலம்மா. எழுந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பதில் சொல்லு. 10 பதில் சொல்லாத. மாமா, நான் உழலம்மா. அஞ்சலி கிளம்ப சொன்னாலா, நான் அப்படியே கட்டுல இருந்து கீழே குடிச்சேன். அந்த பொண்ணு இருக்கிறதே தெரியலட்டமா, நான் அவ மேலேயே குடிச்சிட்டமா. வேணும்லாம் பண்ணலாமா, அவதான் வேணும் பண்ணலன்னு சொல்றாள. சரி நீ போய் குளிப்போ. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. படி தப்பிச்சுட்டேன். அம்மா, எனக்கு எடுத்துட்டு போட்டு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் போய் கடன்னு குளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸா மாட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்களா இல்லையா? ஏய், ஒரு ரூம்ல தான் இருக்கும், போய் செலக்ஷன் பண்ணிக்க போ. நான் தான் செலக்ஷன் பண்ணுமா? சரி சரி, நானே போய் செலக்ஷன் பண்றேன் எந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். இந்த வீடியோ பாக்குறீங்க யார் யாருன்னு மறக்காம கீழே உங்க பேர் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.